வணக்கம் நேயர்களே. இன்று ஏப்ரல் 5, 2026 ஞாயிற்றுக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். இருளின் நடுவில் நம்பிக்கை, மின்சாரம் துண்டிப்பு, செயற்கை நுண்ணறிவு விளம்பரங்கள். இனி விரிவான செய்திகள். இருளின் நடுவில் நம்பிக்கை. வத்திக்கானில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்று திரண்டனர். திருத்தந்தை லியோ தனது முதல் உயிர்ப்பு ஞாயிறு திருப்பலியை நடத்தினார். உலக மோதல்களில் இடையிலும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என அவர் வலியுறுத்தினார். மின்சாரம் துண்டிப்பு. தெற்கு நோர்வேயில் 10,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மின்சாரமின்றி உள்ளன. ஊழியர்களின் பாதுகாப்பு கருதி சீரமைப்பு பணிகள் இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் நாளை திங்கட்கிழமை வரை மின்சாரம் வராமல் போகலாம். செயற்கை நுண்ணறிவு விளம்பரங்கள். நோர்வேயில் குடியிருப்பு விளம்பரங்களில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றனர். பழைய வீடுகளை புதுப்பித்தது போலவும் பசுமையாகவும் படங்களை காட்டுகிறார்கள். வாங்குவோர் ஏமாற்றப்படக்கூடாது, மாற்றங்களை தெளிவாக குறிப்பிட வேண்டும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.